சரவணம்பட்டி குலாளர் சங்கம் சார்பில் பொங்கல் விழா இளங்கோ நகரில் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சரவணம்பட்டி குலாளர் சங்க தலைவர் ஏ கருப்பண்ணன், செயலாளர் ஆசைக்குமார், பொருளாளர் சி நடராஜ், மகளிரணி தலைவர் பட்டீஸ்வரி, செயலாளர் துளசிமணி, பொருளாளர் கவிதா, இளைஞரணி தலைவர் வசந்தகுமார், செயலாளர் ஜி பன்னீர்செல்வம், பொருளாளர் ஜி ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உரியடித்தல், இசை, நாற்காலி, கயிறு இழுத்தல், லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் குழந்தைகள், பெரியவர்களுக்கு நடைபெற்றது. இதில் சுமார் 250க்கும் மேற்பட்டோர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து சரவணம்பட்டி குலாளர் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அடுத்த ஆண்டாவது தமிழக அரசு மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மேம்பட மண்பானை மற்றும் மண்பானை அடுப்பினை ஒவ்வொரு ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிடுமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குண்டெல்லாம் தூக்கக்கூடாது, அதை கொண்டு தூக்கணும். இந்த பக்கம் இந்த பக்கம் சரவணம்பட்டி குலாளர் மன்றம் கோவை மாவட்டத்தின் கிளை மன்றமாக தொடங்கி 7 ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில் இன்று தைப்பொங்கல் விழாவானது சிறப்பாக சரவணம்பட்டி கிளை மன்றம் மூலியமாக ஆரம்பித்து மதியம் 3 மணி அளவில் ஆரம்பித்து இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு பொங்கல் வைத்து சிறுவர்களுக்கும் மகளிர்களுக்கும் பெரியவர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்குண்டான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அதேபோல் இன்று அனைவருக்கும் விருந்து அடைவிட்டு அனைத்து சொந்தங்களும் ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வருகிறோம். இதுவேல் ஆண்டாண்டு நாங்கள் நடத்த உள்ளோம். சரவணம்பட்டி குலாளர் மன்றமானது 7 ஆண்டுகளாக சிறப்பாக சரவணம்பட்டி இளங்கோ நகரில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழா முதல் முறையாக பொங்கல் விழா சிறப்பாக 3 மணி அளவில் ஆரம்பித்து இதுவரை எல்லா போட்டிகளும் முடிந்தது. அடுத்து எங்களுடைய ஆண்டு விழா அன்னபூர்ணாவில் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நடக்கிறது. எல்லோரும் வந்து கலந்துக்குவாங்க. சிறப்பாக இந்த 7 ஆண்டுகள் சிறப்பாக நடந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் 150 பேர் கலந்துக்கிட்டாங்க. உரியடித்தல் போட்டி, மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன், கையெழுத்தல் போட்டி, புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தல் மற்றும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது.